சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த மேற்காசிய போர் கிட்டத்தட்ட 5வது வாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முதல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை ஒரு 2-3 வாரங்களுக்குள்ள நாங்க முடிச்சிருவோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா சமீபத்திய பேச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னும் இந்த போர் 8 வாரங்கள் வரைக்கும் நீடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நிறைய அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், நம்மளும் நிறைய பேசியிருக்கோம். இப்போ இந்த போர் அப்படின்றது எதை நோக்கி போகிறதா நீங்க பாக்குறீங்க? சமீபத்துல அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுனதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வேகமா அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சதுதான் அந்த பேச்சுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு? நான் சீக்கிரமா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தேவை எங்கிருந்து வருது அப்படின்னா, அந்த எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் இருக்குது. உயர்ந்த வண்ணம் இருக்கிறது அதுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அமெரிக்காக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் விலை ஒரு கேலனோட விலை $4 தாண்டி போயிட்டு இருக்குறதா நினைக்கிறேன். அப்போ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த எண்ணெய் விலை உயர்வு வேகமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஆனா இவங்க கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சூழல் இவங்கள்ட்ட இல்லாததால என்ன பண்றாருன்னா, இதை ஒரு ஒரு இதை ஒரு சூழலா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பீச் மூலமா அதை அந்த மார்க்கெட்டை காம் டவுன் பண்றது அப்படின்ற அந்த அந்த ஒரு டாக்டிக்ஸ் அவர் பயன்படுத்துறாரு. அது இந்த சொந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. அப்ப அவங்கள என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க, நாங்க சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படி சொல்றதுக்கு தான் அந்த பேச்சை பயன்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்துல அவரு ஈரான் பக்கம் திரும்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய அந்த உள்கட்டமைப்புகளை நாங்க அடிச்சு நொறுக்கிடுவோம். நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா மொத்த உங்களுடைய மின்சார கட்டமைப்பு அடிச்சு நொறுக்கிடுவோம். உதாரணத்துக்கு நான் சமீபத்துல அந்த மேற்கு ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு பாலத்தை நாங்க நொறுக்கி அந்த படத்தை வெளியிட்டு, நீங்க இதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும், உங்களுடைய உங்களோட மொத்த உள்கட்டமைப்புக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். இதை ஈரானுக்கும் உலகத்துக்கும் சொல்ற செய்தியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இது ஒரு பலத்தோட வெளிப்பாடா இல்ல ஒரு பலகீனத்தோட வெளிப்பாடா நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பலத்தோட வெளிப்பாடு, ஒரு போர்ல பலத்தை காமிக்கணும் அப்படின்னா, இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த இராணுவ கட்டமைப்புகளை நீங்க உடைச்சு நொறுக்கிறது, திருப்பி தாக்கக்கூடிய அந்த ஈரானிய ஏவுகணைகளை நீங்க அழிச்சு ஒழிக்கிறது. அதே மாதிரி இவங்களுடைய பொருளாதாரத்தை, அதாவது உலக பொருளாதாரத்தையும் அமெரிக்க பொருளாதாரத்தையும் நீங்க ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அதை மிரட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. இல்ல அதை அந்த மூடிட்டு இருக்க அதை மூடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நேவியை நீங்க அடிச்சு உடைக்கிறது அப்படின்றதுதான் அந்த பலத்தை காட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை தாக்குறது, அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்ம, அங்க இருக்கக்கூடிய உடற்பயிற்சி நிலையத்தின் மேல தாக்குதலை தொடுத்து அதை நீங்க சொல்றது. இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தை நாங்க உடைச்சிருக்கிறோம்னு சொல்லி காமிக்கிறது. எதை காமிக்குது அப்படின்னா, இவங்களுக்கு போதுமான ராணுவ நிலைகளை தாக்குறதுக்கு இவங்கள்ட்ட ராணுவ நிலைகளே இல்லை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டரோட நேரடியா அவங்க என்ன பண்றாங்கன்னா வீடியோவை வெளியிடுறாங்க. அந்த தலைவர்களும் சரி, அந்த போர்படை தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கமாண்ட் சென்டரோட வீடியோவை பகிரங்கமா வெளியிடுறாங்க. அதுல யாருடைய முகத்தையும் பிளட் பண்ணல, எந்த ஒரு மறைக்காம நேரடியா காட்டுறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, உங்களுக்கு உயிர் பயம் எதுவும் கிடையாது, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம், நீங்க முடிஞ்ச தாக்குங்க அப்படின்னு சொல்லி சவால் விடக்கூடிய தன்மையா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நாங்க நேவியை முழுக்க முழுக்க நாங்க அழிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இவர் அறிவிப்பு கொடுக்குறாரு. ஒருவேளை அப்ப நேவியை அழிச்சு ஒழிச்சிட்டீங்க அப்படின்னாலும், சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த நேவியுடைய தலைவரை இவங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க, தாக்குதல் மூலமா கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான தாக்குதல் தான். நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ அவங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை மொத்த நேவி நீங்க தாக்கி அழிச்சிட்டீங்க அப்படின்னா, ஹெர்முஸ் நீரிணை திறக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்க முழுமையா இன்னும் அந்த நேவியை முழுசா அழித்து ஒழிக்கல அப்படின்றதான் அது காட்டுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய இயலாமையோட ஒரு உச்சத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அப்பாஸ் ஆராய்ச்சி அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்க தலைவர்களை கொள்றதுனால மட்டுமே எங்களை முழுசா அழிக்க முடியாதுன்னு. அதோட இதை பொருத்தி பார்க்கலாமா? அதுதான் ஒரு ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க ஈரானியர்கள். அது இவங்களுடைய மிகப்பெரிய புரிதல் குறைபாடு அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியலாளர்களும் சரி, அராக்சியா அவர் இந்த வெளியுறவு அமைச்சரும் சரி இதைதான் சொல்றாரு. எங்களை தனிநபர்களை அழிக்கிறது மூலமா ஈரானை நீங்க தோற்கடிக்க முடியாது. இது ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல நாங்க போனா இன்னொருத்தர் வருவார், இன்னொருத்தர் நீங்க அழிச்சு ஒழிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவார். எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3-4 கட்டம் வரைக்கும் நாங்க யார் ஒருத்தர் கொல்லப்பட்டா யார் வரணும் அப்படின்றத நாங்க தயாரிப்புகளோட இருக்கிறோன்றதான் ஈரான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இது என்னன்னா,
இவங்களுடைய தோல்வியும் டெஸ்பரேஷனையும் காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ போதுமான அளவு இவங்க என்ன சொன்னாங்க, நாங்களுடைய அந்த ராக்கெட் அந்த ஏவுகணை அமைப்புகள் கட்ட மொத்தத்தையும் நாங்க வந்து ஒழிச்சிட்டோம், இன்னும் ஒரு 30 விழுக்காடு தான் இருக்குன்னு சொல்லி முதல்ல அறிவிச்சாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் 50 விழுக்காடு அதாவது அந்த ஏவுகணை ஏவக்கூடிய அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாமே உயிர்ப்போட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய தோல்வி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல நம்மளால வந்து ஒன்னும் அழிக்க முடியல, எல்லாமே வந்து மலைகளுக்கு அடியில அந்த குகைகள்ல இருக்கிறதால இவங்களால எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, இப்போ தோல்வி உறுதியாகி போச்சு, நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகணும். பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது நீங்க உங்களுடைய பலமான, அதாவது நீங்க பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க வெற்றி பெற்ற தரப்பு சொல்றத கேட்கறது தான் உங்களுக்கு ஒரே வழி, வேற வழி கிடையாது. ஆனா அதே சமயத்துல அப்படி ஒரு இறங்கி போறதுக்கான ஒரு சூழல் கிடையாது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா ஏற்படும். அப்ப அதுக்கு அதை எப்படி நீங்க வந்து ஒண்ணு அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, பேச்சுவார்த்தைக்கே இங்க வரமாட்றாங்க. ஈரான் வந்து நம்மளுக்கு பேச்சுவார்த்தை நாங்க பண்ண வரல, ஏன்னா உங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள நீங்க பேச்சுவார்த்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சூழல் இவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அப்போ ஒண்ணு இவங்களை பேச்சுவார்த்தை கொண்டு வரணும், இன்னொன்னு பேச்சுவார்த்தையில இவங்களுடைய கை ஓங்கி, அதாவது இவங்க சொல்றத அவங்க அதை ஈரானை கேட்க வைக்கணும். 2 விஷயம் இருக்குது. எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, ஒண்ணு நீங்களுடைய ராணுவ வலிமையை வந்து அடிச்சு உடைச்சிட்டு, இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல, நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா உங்க நாடே நாங்க அடிச்சு ஒழிச்சிருவோம்னு சொல்லி நீங்க மிரட்ட முடியும். ஆனா அப்படி செய்ய முடியாது. அவங்க பதிலுக்கு ஈரானியர்கள் தான் மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களால நீரிணை உங்களுக்கு வந்து எப்பயுமே திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி மிரட்டுறாங்க. இப்ப எங்களுடைய வந்து எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது நீங்க தாக்குனீங்க அப்படின்னா, அங்க மத்த அணி நாடுகளா இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த அமெரிக்க நிறுவனங்கள் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை எண்ணெய் நிறுவனங்களையும் நாங்க வந்து தாக்குவோம்னு சொல்லி தாக்கி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல இருக்கக்கூடிய அதே மாதிரி இப்ப முக்கியமா இந்த தாக்குதல்ல முன்னணியில, அதாவது இந்த உள்கட்டமைப்புகளை தாக்கி அழிக்கிறது, ஈரான் வந்து போரின் போதும் போருக்கு பின்னாடியும் இவங்க வந்து எழாம இவங்களை வந்து முழுசா நிலைகுலைக்க வைக்கிறது அப்படின்றதுக்கான முக்கியமான பகுதியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உள்கட்டமைப்புகளை வந்து அதாவது அடிச்சு நொறுக்கிறது, அதாவது தாக்குதல் பண்ணி அதை வந்து தரைமட்டமாக்குறது, அதன் மூலமா அவங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம், ஒரு நெருக்கடியை உண்டாக்குறது அப்படின்ற அந்த உத்தியை பயன்படுத்துறாங்க. அதுக்கு ஈரான் என்ன பண்றாங்க, இது வந்து இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு கவுண்டர் ப்ரொடக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து எதிரியோட நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை தண்டிக்கிற விதமாவும், நீங்க ஏன் வந்து அரசுக்கு ஆதரவா இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துற விதமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த மின் நிலையங்கள், அப்புறம் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், அதுக்கப்புறம் நீரை வந்து சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்களை தாக்குறீங்க, பாலங்களை தாக்குறீங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, எதிரிக்கு ஒரு தார்மீகமான உரிமையை கொடுக்குறீங்க. அப்போ நீங்க வந்து எதிரி மேல இப்படியான ஒரு தாக்குதல் பண்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்க திருப்பி தாக்குதல் அப்படிங்கிறது அதே மாதிரியான தாக்குதலா இருக்க முடியும். போர்ன்றது அதே போல இது இப்படியும் புரிஞ்சுக்கலாமா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு 4 ஆயில் கம்பெனிகளுக்காக ட்ரம்ப் இந்த போரை வந்து நடத்துறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சோ இதன் மூலமா குறிப்பா இந்த ஐடி கம்பெனிகள் மேல வந்து ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் மூலமா அமெரிக்காவுக்குள்ளேயே அந்த வர்க்கங்களுக்கு இடையே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? அது வெளிப்படையா தெரியுது. அப்போ எண்ணெய் நிறுவனங்களும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உடைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயமா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தகவல் தொழில்நுட்ப உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களும் அந்த உற்பத்தியின் மீது வணிகம் நடத்தக்கூடிய, அதாவது இந்த மாதிரியான ஒரு பங்குச்சந்தை சூதாட்டம் நடத்தக்கூடிய அந்த வங்கி நிறுவனங்களுக்கு இடையிலான அந்த முரண்பாடு முட்டிட்டு இருக்குன்னு தான் பாக்குறோம். நீங்க பொதுவா இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறத ஒரு இனவாத அமைப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இஸ்ரேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வங்கியாளர்கள்ல பெரும்பான்மையாளர்கள் யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த யூத பின்னணி கொண்டவர்களா தான் இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு வங்கி மூலதன கும்பலுடைய அவங்களுடைய ஒரு அங்கமா தான் அதை நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க, அதாவது ட்ரம்பையும் மற்றவர்களையும் வந்து வளைச்சு இந்த போர்ல ஈடுபடுத்துறது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வங்கி நிதி நிறுவனங்களுடைய நன்மையை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்போ முன்னிலைப்படுத்தும் போது அங்க பாதிக்கப்படுறது யாரா இருக்குது அப்படின்னா, அங்க உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் உலகம் முழுக்க சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகுது. அப்போ அது உள்ளுக்குள்ள தொழில்துறைக்கும் வங்கித்துறைக்குமான ஒரு முரண்பாடா வருது. அப்போ அதைதான் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்க இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி உள்கட்டமைப்புகளை தாக்கி அந்த எதிரி நாட்டு மக்களை வந்து நாங்க என்ன பண்றோம், வந்து அரசுக்கு எதிராக நீங்க வந்து ஒத்துழைப்பு தர்றதை வந்து நாங்க அதுக்கான ஒரு தண்டனையா நாங்க ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு உதவுறோம், நீங்க வந்து எல்லாம் தெருவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்ப யாரும் தெருவுக்கு வரலன்ன உடனே நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து நீங்க அப்ப வரல, நீங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், உங்களை தண்டிக்கிறேன் அப்படின்ற மறைமுகமா இதைதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதை செய்யறது மூலமா என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்கு இவங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அதாவது உள்கட்டமைப்புகள் மக்களுக்கு இயல்பான வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டமைப்பு மேல நீங்க தாக்குறதுக்கு எல்லா தார்மீக உரிமை இருக்குன்றத இவங்க மறைமுகமா கொடுக்குறாங்க.
அப்போ இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொதுவா நம்ம என்ன பண்றோம்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நாடு மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யூத மக்கள் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்படி முழுமையா அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அங்க குடியமர்த்தப்படக்கூடிய நாடுகள்ல இருந்து எந்த நாட்டு மக்கள் வராங்கன்னு பாருங்க. குறைவான மக்கள் தான் அமெரிக்காவில இருந்து வராங்க. பெரும்பான்மையான மக்கள் எங்க இருந்து வராங்க அப்படின்னா, இந்த உக்ரைன், போலந்து போன்ற வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல இருந்து தான் வராங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில சிலரை கூட அங்க வந்து குடியமர்த்துறாங்க. அப்படி குடியமர்த்துறது மூலமா என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு மதவெறி ஊட்டி இந்த போருக்கு அவங்கள வந்து கொண்டு போயிட்டு போர்ல அவங்கள பலி கொடுக்கறது அப்படின்றதும், அதே சமயத்துல இந்த மாதிரியான இவங்களுடைய நலன் முன்னெடுக்கிறதுக்கு இந்த யூத அமைப்பை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி தான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இஸ்ரேல் அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மலாம் யூதர்கள் அப்படின்னு சொல்லி அங்க பல நாட்டுல இருக்கக்கூடிய யூதர்களை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, கொலை பண்றது கூட தயங்காம தன்னுடைய நலன் முன்னிறுத்தி என்ன பண்றாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. உண்மையிலேயே அந்த மக்கள் மேல இவங்களுக்கு அன்பு இருந்தது அப்படின்னாவோ, அக்கறை இருந்ததுன்னாவோ இந்த மாதிரியான ஒரு உள்கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அப்படி தாக்குதல் நடத்தினா இந்த மக்களும் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து இதை செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய வணிக நலம் தான் முக்கியம், மக்கள் நலம் முக்கியம் இல்லை அப்படின்றத அது காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமே நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இப்போ அமெரிக்காவினுடைய ராணுவமோ இல்ல இஸ்ரேலினுடைய ராணுவமோ எங்க நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா மாதிரி பண்றாங்க. ஆனா அதற்கு பின்னாடி பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வணிகம் அல்லது அவங்களுடைய உற்பத்தி இதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கட்டமைப்பு இருக்குன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த நிறுவனங்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலையே அவங்களால வந்து தடுக்க முடியலன்னா அப்போ ரொம்ப பலவீனமா இருக்கான்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுது இல்லையா? ஒண்ணு இப்ப நீங்க கேட்ட கேள்வி 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு இவங்க மக்களுக்காக தான் செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது குறைஞ்சபட்சம் அந்த நிறுவனங்கள கூட தன்னுடைய அந்த உற்பத்தி நிறுவனங்கள கூட அதாவது காப்பாத்துற நிலைமையில இவங்க இருக்கிறாங்களா அப்படின்றது 2வது கேள்வி. 2க்குமே ஒரே விடைதான். 2க்குமே அதுக்கு என்னன்னா இவங்க மக்களுக்காகவும் போரிடல, அங்க கட்டி எழுப்பப்பட்ட அந்த பொருளாதார நிலைகளை இவங்களால காப்பாத்துற நிலைமையில இவங்க இல்லை. இவங்களுடைய அந்த ஆயுத கட்டமைப்பு அப்படிங்கிறது இவ்வளவு நாளா அந்த மிகப்பெரிய பில்டப் கொடுத்து இவ்வளவு தூரம் நாங்க அமெரிக்கானா அப்படி, இஸ்ரேல்லாம் இப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஊடகங்கள் மூலமா ஒரு கட்டமைத்த பிம்பம் எல்லாம் உடஞ்சு நொறுங்கிடுச்சு. இப்போ எந்த மக்களும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய செய்திகள் வந்து இருட்டடிக்கப்படுது. அதனால நம்மளால சரி தெளிவா சொல்ல முடியல. நம்ம அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்றாங்க, நாங்க இஸ்ரேலர்களுக்காக நாங்க போராட தயாரா இல்லை, எங்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாவே அறிவிக்கிறாங்க. அதன் மூலமா என்னதுன்னா, இப்ப நீ அதாவது ஈராக்குக்கு போரிட போறதுக்கு காரணமே நீங்க வந்து உங்களுடைய நலனுக்காக தான் போயிருக்காங்களே தவிர எங்களுடைய நலன் அது பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது, எங்களுக்கு விலைவாசி உயர்வு அதிகமா இருக்குன்னு சொல்லி தெளிவாக வந்துட்டாங்க. 2வது என்னன்னா, இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அதாவது மேற்காசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களாகட்டும், இல்ல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களாகட்டும், இங்க இவங்க கட்டமைச்ச அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணை கட்டமைப்பு ஆகட்டும், எதுவுமே இவங்களை வந்து காப்பாற்ற நிலைமையில இல்லை. அது வந்து மேற்காசியாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை மட்டும் காப்பாற்ற தவறுது இல்லை, அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் அது காப்பாற்ற தவறுது. இப்ப தவறும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமேலும் அதனால வந்து நிறைய பலன் அடைய முடியாதுன்னு போது அதை என்ன பண்றாங்க, அதை பயன்படுத்தி அதை வந்து எக்ஸ்பெண்டபிள்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து பலி கொடுக்கறது. இந்த மாதிரி யார் நம்மளுடைய அந்த வளையத்துல ரொம்ப பலகீனமா இருக்காங்களோ அவங்கள பலி கொடுத்துட்டு தன்னோட நலனை முன்னெடுக்கிறது அப்படின்றத நோக்கி அமெரிக்கா நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அததான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஈரானோட இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை நீங்க தாக்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளோட உள்கட்டமைப்புகளை அவங்க தாக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு வந்து இது செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய நலனை வந்து பலி கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் புரிஞ்சுக்கணும். அதோட அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலை அமெரிக்காவை அடுத்த கட்டமா யாரை பலி கொடுக்க முடியும் அப்படின்னா இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கத்தை வந்து காப்பாத்துற அதே சமயத்துல அங்க உழைக்கும் வர்க்கமா இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களை குடியேற்றினாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பலி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. சத்யாவின் கலக்குல ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசியிலும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.